என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை. பிரைஸ் தி லார்ட். அதுக்குள்ளே டயர்ட் ஆகிட்டிங்களா? கொஞ்சம் எந்திரிச்சு நிற்கலாமா? முடிந்தவர்கள் எந்திரிச்சு நிற்கோங்க. உட்காருன்னு நினைக்கிறோம், உட்காந்துக்கோங்க, நோ ப்ராப்ளம், கட்டாயம் இல்லை. சரி, எனக்கு 10:30 11 வரைக்கும் எனக்கு நேரம் கொடுக்கப்பட்டது. இப்போ ஆல்ரெடி 11 மணி ஆயிடுச்சு. நான் 1 மணி நேரம் பேசினேன்னா 12 மணி வரைக்கும் பேசணும். ஆனால் 11:30 டீ பிரேக், அதனால் 11:00 முடிச்சிடுவேன். 11:30 டான் முடிச்சிடுவோம், கவலைப்பட வேண்டாம். சரிதானா? சரி, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு கை தட்டலாமா? மகிழ்ச்சி. இப்போ நாங்கள் எங்களை யூத்துக்குன்னு ஒரு கைத்தட்டு வச்சுருக்குறோம். எப்படின்னா 1 2 3 1 2 3 1 2 1 2 1 2 3. முதல்ல சொல்லுங்க. மொத்தம் எத்தனை வந்துச்சு? நோ ப்ராப்ளம். சரி, நான் தட்டுறேன், பாருங்க, கேளுங்க. கேட்குது சார், கை தட்டு கேட்குதா? ரெடி சார்? 1 2 3 நல்லா பார்க்கணும். 1 2 3 1 2 3 1 2 1 2 1 2. அவ்வளோதான். ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு புனித இஞ்ஞாசியாரை பற்றி நான் பேச வேண்டும். அவருடைய இளமையை எவ்வாறு அவர் கடவுளுக்காக அர்ப்பணித்தார் என்று. நான் ஒரு மறை மாவட்ட குரு, சரி, டயசிசன் ப்ரீஸ்ட், பாளையங்கோடு டயசிசன் ப்ரீஸ்ட். புனித இஞ்ஞாசியார் சேசு சபையை தோற்றுவித்த ஒரு ஜாம்பவான். இப்போ இன்றைக்கு அவரை பற்றி என்னை பேச அழைத்தது எனக்கு ஆச்சரியமாகவே இருந்தது. ஏன்னா இங்கே இருக்கிற சேசு சபை அருட்தந்தையர்கள் பேசினால் மிக சிறப்பாக பேசுவார்கள். ஏனென்றால் இஞ்ஞாசியாருடைய வாழ்க்கை அவர்கள் நிச்சயமாக மிக சிறப்பாக அறிந்திருப்பார்கள். இருந்தாலும் இஞ்ஞாசியார் முதலில் ஒரு புனிதர். அவருடைய அறநெறி கொள்கைகள் இன்றைக்கும் பின்பற்றப்பட்டு வருகின்றன. அவருடைய ஆன்மீக கொள்கைகள், ஆன்மீக திரட்டுகள், இந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைசஸ். அதோடு கூட நானும் இந்த கல்லூரியில் என்னுடைய இளங்கலையை படித்திருக்கிறேன். 1998ஆம் ஆண்டு அதிலிருந்து 2001ஆம் ஆண்டு வரைக்கும் என்னுடைய இளங்கலையை இந்த கல்லூரியில் படித்தேன். அதன் பின்பாக என்னுடைய பயிற்சி, குருத்துவ பயிற்சி, என்னுடைய தத்துவியலையும் மெய்யியலையும் இறையியலையும் நான் பூனேவில் உள்ள பேப்பல் செமினரி இன்ஸ்டிடியூஷன் ஞான தீப வித்யாபீத் என்று சொல்வார்கள். இந்த இரண்டுமே சேசு சபையார் நடத்துகிற அவர்களுடைய பயிற்சியில் நான் ஏறக்குறைய என்னுடைய 13 ஆண்டுகால பயிற்சிகளில் 9 ஆண்டுகள் நான் சேசு சபையாரோடு பயணித்திருக்கிறேன். ஆகவே இஞ்ஞாசியாரை பற்றி எனக்கும் பேச உரிமை இருக்கிறது என்கிறதில் நான்
அதை ஏற்றுக்கொண்டேன். உங்களோடு அவருடைய வாழ்க்கையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இஞ்ஞாசியாரை பற்றி உங்களுக்கு தெரியும் தானே? நான் கீழே வரலாமா, மேலே நிற்கட்டுமா? இங்கே நின்றுக்கோன்றீங்களா? ஓகே. இஞ்ஞாசியாரை பற்றி உங்களுக்கு நிச்சயமாக கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்படி தானா? அவர் 16வது நூற்றாண்டுகளில் வாழ்ந்த புனிதர். 1491ஆம் ஆண்டு பிறந்து 1556ஆம் ஆண்டு ஏறக்குறைய 65 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்துருக்காருப்பா. 65 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார். இங்கே ஒரு ஸ்டாச்சு பார்த்தீங்களா? அந்த பக்கம் பார்க்காதவங்க அப்புறம் போய் பாருங்கள். இஞ்ஞாசியாருடைய ஸ்டாச்சு. அது பக்கத்தில் ஆங்கிலத்தில் அவருடைய வாழ்க்கை வரலாறை மிக அழகாக ரத்தின சுருக்கமாக எழுதி வைத்திருக்கிறார். இந்த இஞ்ஞாசியாருடைய வாழ்க்கையை சுருக்கமாக நான் சொல்லிடுறேன், சொல்லிவிட்டு செய்தி கடந்து போயிடலாம். அவர் வீட்டில் 13 குழந்தைங்க, 8 ஆம்பளை பிள்ளைங்க, 5 பொம்பளை பிள்ளைங்க. இவர் தான் கடைசி 13வது குழந்தை. சரியா? இந்த 13வது குழந்தையாக அவங்க அப்பா வந்து ஒரு வாரியர், ஒரு போர் வீரர் குடும்பத்தில் வளர்கிறார். அவங்க சகோதரர்களும் மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க, போர் வீரர்கள். அவர் இயல்பிலேயே அவருக்கு ஒரு போர் வீரனாக வேண்டும். அவர் புத்தகம் நிறைய படிக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா, எப்படி பெரிய வீரனாவது, எப்படி துப்பாக்கியை பயன்படுத்துவது, எப்படி போர்களை வெல்வது, அவருடைய மோட்டிவ்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். அப்போ வெற்று புகழுக்கு அவர் பின்னால் எழுதுவார் அவருடைய ஆட்டோபயோகிராஃபியில், வெற்று புகழுக்காக நான் என்னுடைய நாட்களை வீணாக கழித்தேன் என்று அவர் சொல்லுவார். அப்போ இளமை பருவம் என்று சொல்லுகிற போது எந்த வயசில், நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது, அவருடைய வாழ்க்கை வரலாறை சுருக்கமாக சொல்கிறேன், எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அப்போ எது குழந்தை பருவம்? நமக்கு 7 வயசு வரைக்கும் திருச்சபை சட்டம் அதான் சொல்லுது, 7 வயசு வரைக்கும் குழந்தை பருவம். 7லேருந்து 12 வயசு வரைக்கும் சிறுவர், 13லேருந்து 18 வயசு வரைக்கும் விடலை பருவம், 18லேருந்து 35 வயசு வரைக்கும் ஏறக்குறைய இளமை பருவம். அப்போ இந்த வயசில் அவர் என்ன பண்ணார், எப்படி தன்னை கடவுளுக்கு அர்ப்பணித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய அப்பா 15 வயதில் இறந்து விடுகிறார். அவருடைய அப்பா முதல் இறந்து விடுகிறார். அடுத்த ஆண்டே தாயையும் இழந்து விடுகிறார். அவர் ஒரு தத்து பிள்ளையாக ஒரு அரச குடும்பத்திற்கு கொடுக்கப்படுகிறார். அப்போ அவர் எழுதுகிறார், 26 வயது வரைக்கும் அவர் உலக போக்கின்படி வாழ்ந்ததாக அவர் சொல்லுகிறார். 26 வயசு வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு நபராக இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிறார். அது எப்படியெல்லாம் நம்ம இந்த உலகத்தில் உலக போக்கின்படி வாழ முடியுமோ அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 26 வயசில் அவர் வளர்ப்பு தந்தை இறந்து போய்விடுகிறார். இறந்த உடனேயே அவருக்கு அந்த வளர்ப்பு தந்தைக்குரிய பதவி, சொத்து எல்லாமே அவங்க எடுத்துடுறாங்க. இவர் ஒன்றும் இல்லாமல் போய்விடுகிறார். அப்போ அந்த இடத்துல இருக்க முடியாது. அப்பொழுதுதான் அவர் பாம்பலோனா அந்த பகுதிகளுக்கு தன்னுடைய இருப்பிடத்தை மாற்றிக்கொள்கிறார். அப்போ எல்லாம் போயிடுச்சு. வசதியாக வாழ்ந்துட்டு இருந்தோம் 26 வயசு வரைக்கும். அப்புறம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ என்ன செய்வது? அப்போது வேலை செய்யணும், கஷ்டப்பட்டு உழைக்கணும்னோ அப்படி என்று இன்னொரு பகுதிக்கு, இந்த பிரான்ஸ் நாட்டினுடைய, இப்போதைக்கு மேப்பில் பார்த்திங்கன்னா பாம்பலோனா பிரான்ஸ் நாட்டினுடைய அருகில் இருக்கிறது. அப்படி போகிற போது தான் இப்போ ஏறக்குறைய ஒரு 4 ஆண்டுகள் அங்கே வாழ்கிறார். தன்னுடைய 30வது வயதில், இப்போ 30 வயசு வரைக்கும் இப்படி இஞ்ஞாசியார், அவருடைய இயற்பெயர் இனிகோ லோபஸ், நம்ம இஞ்ஞாசியார் என்று தமிழில் சொல்லிக்கொள்கிறோம். இப்போ இனிகோ லோபஸ் 30 வயது வரைக்கும் சாதாரண நம்மை போல ஒரு சாதாரண ஒரு இளைஞனாக வளர்ந்து வருகிறார். எந்த மாற்றமும் இல்லை. உலக புகழ் வேண்டும், நான் புகழ் பெற வேண்டும். அவர் எழுதுகிற போது வீணனாக நான் வாழ்ந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். 30 வயசு வரைக்கும். 30வது வயதில் ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. 30வது வயதில் என்ன நடக்குது? அவர் பாம்பலோனா என்ற அந்த கோட்டையில், இவர் ஏற்கனவே அவர் இராணுவத்தில் முறையாக பயிற்சி பெறவில்லை என்றாலும் கூட அந்த சண்டையிடுவது, எப்படி ஜெயிப்பது என்பதை பற்றி அவர் நன்கு அறிந்து வைத்திருந்தார். ஆகவே அந்த பாம்பலானா கோட்டையை பிரெஞ்சுக்காரர்கள் அதை தாக்க முற்படுகிற போது இவர் அதை காக்கின்ற பணியில் இருக்கிறார். நிறைய பேர் ஓடிட்டாங்க, ஏன்னா ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. நிறைய பேர் ஓடிட்டாங்க. ஆனால் இவர்
இஞ்ஞாசியார் புறமுதுகு காட்டாமல் அவர்களை நான் எதிர்த்து நிற்கிறேன் என்று எதிர்த்து நிற்கிறார். அப்பொழுது அவருடைய வலது கால் குண்டடிப்பட்டு நொறுங்கி விடுகிறது. எலும்புகள் உள்ளே நொறுங்கி விட்டன. இடது காலிலும் பாதிப்பு இருக்கிறது. அதோடு அந்த 6 மணி நேரத்தில் கோட்டையை கைப்பற்றினார்கள். பிரெஞ்சு வீரர்கள் அவரை அப்படியே விட்டுவிடவில்லை. அவரை தூக்கிட்டு போய் இந்த காலுக்கு கட்டு போட்டு வைத்தியம் பார்க்க அவருக்கு உதவி செய்து மீண்டுமாக அவருடைய இல்லத்திற்கு அவரை கொண்டு வந்து விட்டு விடுகிறார்கள். பாம்பலோனாக்கு வந்து விட்டுறாங்க. மிகுந்த வேதனைப்படுகிறார். 30 வயசில் தான் அவர் அதிக வேதனை என்றால் என்ன என்பதை 30 வயசில் அவர் வேதனைப்படுகிறார். கால் சரியான மாதிரி இருந்துச்சு. ஆனால் மீண்டுமாக அவருக்கு அந்த கால் இன்னும் சரியாக கெட்டு போடலை, எலும்புகள் சேரவில்லை, ரணம் மிகுந்த வலி. அவருடைய அதில் எழுதப்பட்டிருக்கிற அந்த புத்தகத்தில் நான் பெரும்பாலும் R.S. அமல்ராஜ் என்கிற அந்த அருட்தந்தையினுடைய நூலை நான் வாசித்து அதிலிருந்து சொல்லி கொண்டிருக்கிறேன். இப்போ அவருடைய முட்டியில் ஒரு எலும்பு வெளியில் வந்துருச்சு. இப்போ இதை வைத்துக்கொண்டு நான் எப்படி வாழ்வது? அது என்ன செஞ்சாங்க தெரியுமா? இந்த அறம் இருக்குல்ல, அறம் கொண்டு வந்து தேய்த்து அவரை திரும்ப வச்சு அதை சரி பண்ணியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளோ கொடுமை பாருங்கள். இப்போ நமக்கு அனஸ்தீசியாலாம் இருக்குது, ஒரு ஊசி போட்டு நமக்கு என்னென்ன தெரியாது. ஆனால் அப்பொழுது மிகுந்த வேதனைக்கு உள்ளானார். மீண்டுமாக அவருடைய கால் சரி செய்வதற்கு எந்த அளவிற்கு என்றால் அவர் செத்த போயிடுவார், இன்னும் அவர் உயிரெலாம் பிழைக்க மாட்டார் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்ட புனித இஞ்ஞாசியார் கடவுளுடைய அருளால் பிழைத்து கொண்டார். ஏனென்றால் கடவுள் அவருக்கென்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நிச்சயமாக அவருக்கென்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அப்படி அந்த குணமாகிற அந்த நேரத்தில் இது நடந்தது. அவர் 30 வயதாக இருக்கிற போது. அப்பொழுதுதான் அவருக்கு 2 புத்தகங்கள் கொடுக்கப்படுங்க. அவர் எனக்கு இந்த வார் பற்றி புத்தகம் கொடுங்க, அங்கே ஒன்றுமே கிடையாது. 2 புத்தகங்கள் தான். இயேசு கிறிஸ்துவனுடைய வரலாறு, புனிதர்களின் பூந்தோட்டம் என்கிற 2 புக்கு. அப்போது செயின்ஸை பற்றி, இயேசுவினுடைய வரலாறை பற்றி 2 புத்தகங்கள் கொடுக்கப்படுகின்றன. அதை வாசிக்கிறாரு. வாசிக்கும் போதுதான் நான் சாதாரண மன்னனுக்கு ஒரு தளபதியாக இருக்க ஆசைப்பட்டேன். இந்த அரசனை நான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நான் உழைத்தேன். ஆனால் உண்மையான அரசன் இங்கே இருக்கிறான், என் ஆண்டவர் இயேசு. அவருக்கு நான் தளபதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்வு பாதையே மாற்றி விடுகிறார். அன்புமிக்க இளையோரே, கடவுள் இஞ்ஞாசியாருக்கு ஒரு திட்டம் வைத்திருந்தது போல நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இஞ்ஞாசியார் என்ன விரும்பினார்? நான் இந்த உலகத்தில் பேரும் புகழும் பெற வேண்டும், என்னை எல்லோரும் வாழ்த்த வேண்டும், நான் பெரிய ஆளாக வரணும். ஆனால் கடவுள், ஆமாம் நீ பெரிய ஆளாக வருவ, ஆனால் உன்னுடைய வழிகள் என் வழிகள் அல்ல, என் எண்ணங்கள் உன்னுடைய எண்ணங்கள் அல்ல. எசாயா 55:8 சொல்லுகிறது. இப்போ நீ நினைக்கலாம், ஆனால் நான் உனக்கென்று வேறு ஒரு எண்ணத்தை வைத்திருக்கிறேன். நீ ஆசைப்படலாம், ஆனால் உனக்கென்று நான் வேறு ஒரு ஆசை வைத்திருக்கிறேன். இந்த கால் முறிந்து போன இந்த நிகழ்வை அவர் பார்க்கிற போது அதில் என்னாச்சு அப்படின்னா, அவருக்கு இந்த கால் அடிபட்டு கட்டு போட்டு சரியான பிறகு ஒரு கால் குட்டையாகவும் ஒரு கால் நீளமாகவும் மாறிடுச்சு இஞ்ஞாசியாருக்கு. அதையும் மீண்டுமாக சரி செய்து அதோடு தான் அவருடைய பயணத்தை எல்லாம் தொடர்ந்தார். எவ்வளவு தூரம் நடந்து போயிருக்கிறாரு. பல நேரங்களில் பல ஆண்டுகள் பிச்சை எடுத்தே வாழ்ந்திருக்கிறார். தர்மம் கேட்டு அதிலே வாழ்க்கை நடத்தியிருக்கிறார். மிக ஆச்சரியமாக இருந்த அவருடைய வாழ்க்கை அவர்களை வாசிக்கிற போது. எவ்வளவு பெரிய மனிதர். இப்போ ஒரு அரச குடும்பத்தில் மிக உல்லாசமாக வாழ்ந்துவிட்டு ஒரு தரித்திர வாழ்வை அவராகவே தேர்ந்து கொண்டார் என்று சொன்னால் கடவுளுடைய அழைப்பை எவ்வளவு தூரம் அவர் உணர்ந்திருக்கிறார் என்று பாருங்கள். அவர் சின்ன வயசில் அந்த வளர்ப்பு தாயிடம் இருக்கிற போது அவர் சிறு சிறு சேட்டைகள் செய்வார். அப்போ அவங்க சொல்லுவாங்க, யாராவது உன் காலை ஒடிச்சாதான் நீ ஒழுங்காக இருப்ப. நம்ம வீட்டில் சொல்லுவாங்கள்ல, ஒழுங்காக இல்லை காலை ஒடிச்சிருவேன் அப்படிம்பாங்கள்ல. நிறைய பேர் கால் கட்டு போட்டுருவோம் அப்படிம்பாங்க, அது வேறு.
ஒருவேளை கால்கட்டு போட்டாலும் அடங்கி விடுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதை இஞ்ஞாசியார் நினைவு கூறுகிறார். அதே போல் யூத மரபில் நான் ஒரு புத்தகத்தில் வாசித்தேன், ஒரு பழக்கம் இருக்கிறது. இந்த ஆயன் என்ன செய்வான் அப்படின்னா, ஒரு சில ஆடுகள் சேட்டை பிடிச்ச ஆடுகளாக இருக்கும். அதை கூப்பிட்டா வராது, அங்கங்கே ஓடும், தான் தோன்றித்தனமாக தெரியும். அது அப்படி விட்டோம்னா என்ன ஆகும்? ஒரு நாள் ஏதாவது விலங்குகிட்ட சிக்கிக்கும், இல்லைன்னா மலையிலேருந்து கீழே உருண்டுரும், இல்லைன்னா யாராவது பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதை இழக்கக்கூடிய நிலை கண்டிப்பாக ஆயனுக்கு வரும். அப்போ அந்த ஆயன் என்ன செய்வானா, அந்த சேட்டை பிடிச்ச ஆளை பிடிச்சி அதனுடைய ஒரு காலை உடைச்சிருவானா. உடைச்சி அதில் மருந்திட்டு கட்டி தன்னுடைய தோள் மேல் அதை போட்டுக்கொள்வான். தோள் மேல் போட்டுக்கொண்டு அவன் போகிற இடமெல்லாம் அதை கூட்டிகிட்டு போவான். எங்கெல்லாம் போகிறானோ அங்கெல்லாம். நீங்கள் நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்களா, ஏசுனார் தோள் மேலே ஒரு ஆட்டுக்குட்டியை போட்டுப்பார், பார்த்துருப்பீங்களா? அதனுடைய அடையாளமாக கூட இருக்கலாம். தான் அன்பு செய்கிற, நான் இந்த ஆட்டுக்குட்டியை இழந்து விடக்கூடாது, இது என்னுடைய ஆட்டுக்குட்டி, நான் இதை தண்டிக்காமல் விட்டேன் என்று சொன்னால், கண்டிக்காமல் விட்டேன் என்று சொன்னால், அதை தான் தோண்டித்தனமாக விட்டுவிட்டேன் என்று சொன்னால், அது அப்படி நான் அதை இழக்க நேரிடுமாகவே நான் என்னுடைய அந்த ஆட்டுக்குட்டியை ஒரு சிறு கண்டிப்பு கொடுத்து என்னுடைய தோள் மேல் நான் போட்டுக்கொள்கிறேன். நான் செல்லும் இடமெல்லாம் அதை என்னுடைய தோள் மேல் வைத்துக்கொள்வேன். ஏனென்றால் அதை அன்பு செய்கிறேன். ஒவ்வொரு நாளும் அதனுடைய காயத்திற்கு நான் மருந்து போடுகிறேன், அதை கவனித்துக் கொள்கிறேன், அதனுடைய தேவையை நிவர்த்தி செய்கிறேன். அப்படி சென்று அப்படி மெதுவாக அந்த காயம் குணமாகும். அந்த காயம் குணமாகி அந்த ஆடு நடக்கிற போது அந்த ஆயனை விட்டு ஒரு பொழுதேனும் அது பிரிந்து செல்லாது. அது ஆயனோடு ஒட்டி உறவாடி கொண்டே இருக்கும், தன்னுடைய அன்பை அதிகமாக செலுத்தும். இயேசுவில் பிரியமானவர்களே, இதே போலத்தான் இஞ்ஞாசியாரை கடவுள் அப்படியே விட்டுவிட்டோம் என்று சொன்னால் இவர் தான் தோன்றித்தனமாக சென்று விடுவார். ஆகவே ஆனால் இவரை நான் அன்பு செய்கிறேன், இவர் எனக்குரியவர், இவர் வழியாக நான் பல பணிகளை வைத்திருக்கிறேன். ஆகவே இந்த மனிதனை அவனுடைய காலை உடைத்தாவது அவனை நான் என் பக்கம் இழுப்பேன், என்னை அன்பு செய்ய வைப்பேன் என்று சொல்லி அவர் சொன்னதாக நான் ஒப்பிட்டு பார்த்தேன். இதே போல் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலும் கடவுள் சில நேரங்களில் நம்ம காலை உடைச்சி போடக்கூடிய தருணங்களை நாம் ஃபீல் பண்ணியிருப்போம். நம்முடைய ஒரு சில நேரங்களில் நமக்கு அவர் தண்டனையாகவோ அல்லது கண்டிப்பாக ஒரு சிலவற்றை நாம் உணர்ந்திருப்போம். நம்முடைய நன்மைக்காக, நிச்சயமாக நம்முடைய நன்மைக்காக உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்விலே நான் பலவற்றை விரும்பலாம், நான் பலவற்றை எண்ணலாம், அதற்காக ஜெபிக்கலாம், வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஜெபிப்போம், கேட்போம். ஆனால் ஆண்டவர் நான் உனக்கு என்ன கொடுக்கிறேனோ அதை நீ ஏற்றுக்கொள். அதனால தான் இஞ்ஞாசியார் சொல்லுவார், என்னுடைய புகழுக்காக மகிமைக்காக அல்ல. அவர் அதனால தானே போனார். நீங்கள் நிறைய இந்த கல்லூரிகளை ஏஎம்டிஜின்னு எழுதி போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏஎம்டிஜி லத்தீனிலே ஆட் மயோரும் தேய் க்ளோரியாம், எல்லாம் அவருடைய அதிமிக மகிமைக்காக. ஆண்டவருடைய அதிமிக மகிமைக்காக அவர் என்னை பயன்படுத்துகிற போது நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல் எஸ்ஐயா 55:8-9 சொல்லுகிறது, என் எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்கள் அல்ல, உங்களுடைய செயல்கள் என் செயல்கள் அல்ல. எப்படி இந்த மண்ணுலகம், இந்த விண்ணுலகம் மண்ணுலகை விட உயர்ந்து நிற்பது போல என்னுடைய எண்ணங்களும் செயல்களும் உங்களுடைய எண்ணங்கள் செயல்களை விட மிக உயர்ந்து நிற்கிறது. அதை நீங்கள் தேர்ந்து கொள்ளுங்கள். அப்போ நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற போது, கடவுளே என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பம் நிறைவேறட்டும், உம்முடைய அதிமிக மகிமைக்காக நான் என்னுடைய வாழ்வை கையளிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த பண்பை புனித இஞ்ஞாசியார் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ இப்படி கால் உடைஞ்சு போச்சு, அவர் மனம் மாறிவிட்டார். மாறிய பின்பாக நான் ஆண்டவருக்கு என்று என்னுடைய வாழ்வை முழுமையாக ஒப்படைக்க வேண்டும். அப்புறம் என்ன செய்கிறது? இந்த குடும்பத்தை விட்டு நான் செல்கிறேன் பரதேசியாக. தன்னுடைய 32வது வயதில் தன்னுடைய குடும்பத்தை விட்டு போகிறாரு. அவங்க அண்ணன் விட மாட்டேங்கிறாரு, இல்லை போகக்கூடாது,
இல்லை நான் போகணும், எங்கே போகிறேன், அவர்கள் போக விடமாட்டார் என்று சொல்லி நான் ஒரு பிரபுவை பார்க்க போகிறேன் என்று சொல்லி அரச உடை அணிந்து தன்னுடைய வாள் கத்தி எல்லாம் எடுத்துட்டு அவர் பயணம் செய்து மோன்சராட் என்ற ஒரு இடத்திற்கு, பேர்லாம் தேவையில்லை, ஒரு இடத்துக்கு மோன்சராட் என்ற இடத்திற்கு வருகிறார். அங்கே வந்து ஒரு மரியன்னை ஆலயத்தில் இருந்து தன்னுடைய அங்கே ஜெபித்து தன்னுடைய உடைகளை எல்லாம் இல்லாத ஒருவரிடம் கொடுத்துவிட்டு தன்னுடைய வாள் எல்லாத்தையும் அங்கே போட்டுட்டு சாக்கு உடை அணிந்து ஒரு தரித்திரராக தன்னை மாற்றிக்கொள்கிறார். அதனால் அவருடைய வாழ்வு தொடங்குகிறது. அதன் பின்பாக அவர் எருசலேமுக்கு பயணமாகிற அதற்குரிய அனுமதி கேட்டு ரோம் செல்கிறார், இத்தாலி நாட்டிற்கு செல்கிறார், ஹோலி லேண்டுக்கு போகிறாரு என்று அவருடைய வாழ்வு. அதன் பின்பாக 33 வயதில் தன்னுடைய படிப்பை தொடங்குகிறார். அப்போ அவருடைய முக்கியமான நோக்கம் ஆன்மாக்களை மீட்க வேண்டும். அப்போ அந்த ஆன்மாக்களை மீட்பதற்காக நான் என்ன செய்ய வேண்டும்? முதலில் நான் என்னை பட்டு தீட்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக 33 வயசில் ஆரம்பிக்கிறாரு படிப்பு. 10 ஆண்டுகள் பார்சிலோனா என்ற நகரில், ஸ்பெயின் நாட்டில் இருக்கிற பார்சிலோனா என்ற நகரில் 10 ஆண்டுகள் சின்ன பசங்களோடு போய் படிக்கிறார். 46 வயதில் பார்பரா என்ற பல்கலைக்கழகம் பாரிஸில் இருக்கிற அதில் அந்த அந்த 43 வயதிற்கு பின்பாக அவர் கல்லூரி படிப்பை தொடங்குகிறார். அங்குதான் பிரான்சிஸ் சேவியர், டியேகோ என்ற அவருடைய தோழர்கள் 6 பேரையும் அங்கே சந்திக்கிறார். இப்படி அவருடைய வாழ்வு சென்று கொண்டே இருக்கிறது. மணிதனப்பா ஓகே. இப்போது இஞ்ஞாசியாருடைய வாழ்விலிருந்து ஒரு சில படிப்பினைகளை அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என்னவென்று நான் பார்ப்போம். இப்போ ஒன்று, என்னுடைய விருப்பம் அல்ல, கடவுளுடைய விருப்பம். நான் ஏற்கனவே சொன்னது போல் என் எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்களை விட உயர்ந்து இருக்கின்றன. ஆகவே நீங்கள் கடவுளுடைய விருப்பம் நிறைவேற எப்போதும் நீங்கள் ஆர்வமாயிருங்கள், மன்றாடுங்கள் என்று அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அடுத்ததாக புனித இஞ்ஞாசியாரை பற்றி அவருடைய வாழ்வு நமக்கு சொல்லுகிறது. அவருக்கு கை சுத்தம், வாய் சுத்தம், அவருடைய ஆன்மாவும் சுத்தம் என்று இந்த 3 தூய்மையை பற்றி பேசுகிறார்கள். இஞ்ஞாசியாரை பற்றி பேசுகிற போது என்ன அப்படின்னா, இந்த பாம்பலோனா கோட்டை விடுவதற்கு முன்பாக அவர் நவாஜா என்கிற இன்னொரு கோட்டையை பிடிப்பதில் இவர் உதவி செய்கிறார். அப்படி உதவி செய்கிற போது பிடிச்சிட்டாங்க கோட்டையை. பிடிக்கிற போது அவருக்கு உடன் இருந்த வீரர்கள் எல்லாம் கிடைத்ததெல்லாம் அல்லு அப்படின்ட்டு அவர்கள் கொள்ளையிட்டு சென்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இஞ்ஞாசியார் சொல்லுகிறார், இது தவறு. இஞ்ஞாசியார் இயல்பிலேயே மென்மையானவர், கண்ணியமிக்கவர், நல்ல பண்புகளுக்கு சொந்தக்காரர். இப்போ அவர் சொல்கிறார், அல்ல, இது தவறு, இது கடவுளுக்கு எதிரானது. அடுத்தவருடைய பொருளை அபகரிப்பது, கொள்ளையடிப்பது மிகுந்த தவறு என்று சொல்லி அதை தடுக்க பார்க்கிறார். இவர் தொடவே இல்லை. அவருடைய கை சுத்தம். அடுத்த ஒரு பொருள் எனக்கு வேண்டாம், கை சுத்தமாக இருக்கிறது. அடுத்தபடியாக நம்ம நிறைய நேரங்களில் அந்த சமூகத்தில் அந்த 16வது நூற்றாண்டுகளில் ஏதாவது நான் நினச்சி வேண்டுதலை வச்சு ஒன்று நடக்கலை அப்படின்னா கடவுளை பழித்துரைக்கக்கூடிய பழக்கம் அங்கே அதிகமாக இருந்தது. தேவ தூஷணம் மிக இயல்பாக பேசிவிடுவார்கள். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், எவ்வளவோ வேதனைகளை, கடுமையான வேதனைகளை இஞ்ஞாசியார் அனுபவித்தார். ஆனால் ஒருபோதும் அவர் தேவ தூஷணம் பேசியதே இல்லை, கடவுளை பழித்துரைத்ததே இல்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்விலும் எத்தனையோ நேரங்கள் வரும், கடவுளை பழித்துரைக்கிற பண்பு நம்முடைய சமூகத்திலும் அதிகம் இருக்கிறது. இப்போ இஞ்ஞாசியாருக்கு வாய் சுத்தம். எந்த சூழலிலும் நான் கடவுளை பழித்துரைக்க மாட்டேன். ஏனென்று சொன்னால் எனக்கு என்ன தேவை என்பதை என்னை விட கடவுள் நன்கு அறிவார். ஒரு துன்பம் என்னுடைய வாழ்வில் வருகிறது என்று சொன்னால் அது எதற்காக வருகிறது, என்னுடைய பயன் என்ன எனக்கு தெரியாது. ஏனென்று சொன்னால் எனக்கு கடந்த காலமும் நிகழ்காலமும் மட்டும்தான் தெரிகிறது. எதிர்காலம் என்ன நடக்கப் போகிறது எனக்கு தெரியாது. ஆனால் கடவுள் அறிந்திருக்கிறார். அவர் என்னை படைத்த கடவுள் என்னை பாதுகாக்கவும் செய்வார் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன் என்கிற நம்பிக்கையை கொண்டவர் புனித இஞ்ஞாசியார்.
தன்னுடைய இளமை காலத்திலே அதை அறிந்து கொண்டார். அவருடைய அம்மா இறந்த பின்பாக அவர் ரொம்ப பேச மாட்டார், எதையுமே ரொம்ப லிமிட்டாக தான் செய்வார். அதனால் அவர் இந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸில் சொல்லும்போது கூட டான்தும் குவான்தும் என்று லத்தீனிலே எழுதியிருக்கிறார்கள். டான்தும் குவான்தும், எதையும் அளவோடு மட்டும் மிதத்தோடு செய்யுங்கள் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் பாசத்தை காட்டினாலும் அளவில்லாமல் காட்டிடாதீங்க. நீங்கள் நட்போடு பழகினாலும் அதற்கென்று ஒரு அளவு இருக்கட்டும். உங்களுடைய உறவு முறையிலே அளவு இருக்கட்டும், உங்களுடைய செயல்களிலே அளவு இருக்கட்டும். அளவோடு தாந்தும் குவாந்தும், எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. அந்த அளவிலே நீங்கள் செய்யுங்கள் என்று அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அடுத்ததாக அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பண்பு, விருப்பத்தை விரட்டும் வழியை கற்றுக்கொள்ள ஸ்பானிஷில் அஜீரே கோந்த்ரா என்று சொல்வார்கள். அஜீரே அப்படின்னா டு ஆக்ட், கோந்த்ரான்னா ஆப்போசிட். இப்போ ஒன்றை நீ உண்மையிலே விரும்பவில்லை, ஆனால் அதை நீ செய்ய உன்னுடைய மனது அது ஏங்குகிறது என்று சொல்லுகிற போது நீ அதற்கு எதிரான மாற்று முயற்சியை செய், அப்பொழுது அது உனக்கு பயனளிக்கும் என்று அவர் சொல்லிக் கொடுக்கிறார். சரி, இப்படி கற்றுக்கொள்கிற போது அப்போது அவர் மரியன்னை அந்த ஆலயத்தில் திரும்பமாக வாழ்க்கை வரலாற்றுக்கு வருவோம். மரியன்னை ஆலயத்தில் அவர் தன்னுடைய உடைமைகளை கலற்றி கொடுத்து விட்டு சாக்கு உடை அணிந்து தன்னை ஒரு பரதேசியாக அங்கே மாற்றிக்கொள்கிறார். மாற்றிக்கொண்ட பின்பாக அதில் முக்கியமான அந்த ஒரு நிகழ்வு அங்கே என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அவர் செய்த ஒப்புரவு அருட்சாதனம், பாவ சங்கீதனம். இதை நாம் தூய இஞ்ஞாசியாரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. இப்போ இஞ்ஞாசியார் அவருடைய வாழ்வில் முக்கியமான தருணங்களிலெல்லாம் பாவ சங்கீதனம் செய்திருக்கிறார். இப்போ எப்பெல்லாம் செய்திருக்கிறார் என்று சொன்னால், முதலாக அவர் செய்த பாவ சங்கீதனம், அது முதலாக அல்ல, அவர் முக்கியமான நேரங்களில் செய்த பாவ சங்கீதம் முதன்மையானது, பாம்பலோனா கோட்டையை தகர்க்க வருகிறார்கள். இப்போ தெரிகிறது இந்த கோட்டையை நம்மால் காப்பாற்ற முடியாது, நிறைய வீரர்கள் ஓடிவிட்டார்கள். அப்போது நான் என்னுடைய உயிரை கொடுக்கவும் நேரலாம். ஆகவே நான் என்ன செய்ய வேண்டும்? ஒருவேளை நான் இறந்து விட்டால் என்னுடைய ஆன்மா கடவுளுடைய கரங்களுக்கு செல்லுமா, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா என்கிற சந்தேகம் வந்து உடனே அவர் இந்த ஒப்புரவு அருட்சாதனத்தை யார்கிட்ட பண்ணுறார் அப்படின்னா, தன்னுடைய சக வீரன், இன்னொரு வீரன் பக்கத்தில் இருக்கிற அவன்கிட்ட, நான் இந்த ஒப்புரவு அருட்சாதனத்தை வழியாக நான் இறைவனிடம் சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி தான் பக்கத்தில் இருந்த இன்னொரு வீரன்கிட்ட தன்னுடைய பாவத்தை எல்லாம் சொல்லி பாவ மன்னிப்பு வேண்டுகிறார். ஒப்புரவு அருட்சாதனத்தை செய்து கொள்கிறார். இந்த ஒப்புரவு அருட்சாதனம் என்னுடைய பாவங்களை மன்னித்து நான் கடவுளோடு இணைய எனக்கு உதவி செய்கிறது என்பதில் புனித இஞ்ஞாசியார் தீர்க்கமாக இருந்தார். இரண்டாவது முக்கியமான தருணம் என்னவென்று சொன்னால், தன்னுடைய கால் முறிந்து விட்டது, அதை கட்டுப்போட்டார்கள், சரியாகவில்லை, மீண்டுமாக அதை எடுத்து கட்டு போடுகிறார்கள். மிகுந்த கொடுமையான வழி நிறைந்த அந்த ஒரு சிகிச்சை. அவர் இறந்து விடுவார், உணவு உண்ண முடியவில்லை, இறந்து போகக்கூடிய சூழ்நிலையில் மீண்டுமாக அவர் பாவ சங்கீதனத்தை அங்கே செய்கிறார். ஒரு குருவை அழைத்து பாவ சங்கீதனம் செய்கிறார். அதற்கும் அங்கே அவருக்கு பலன் கிடைக்கிறது. இந்த ஒப்புரவு அருட்சாதனம் என்னுடைய ஆன்மாவை மட்டுமல்ல, என்னுடைய உடலுக்கும், அது என்னுடைய நல்ல உடல் நலத்திற்கும் அது பயன் கொடுக்கிறது என்பதை புனித இஞ்ஞாசியார் நமக்கு தீர்க்கமாக சொல்லிக் கொடுக்கிறார். மூன்றாவது முக்கியமான அவருடைய இந்த மரியன்னை ஆலயத்தில் 3 நாட்கள் கடுமையான தயாரிப்பு செய்கிறார். தன்னுடைய அதற்கு பின்பாக புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அதற்கு அடுத்தபடியாக அவர் சாவான பாவம் செய்யவே இல்லை என்று சொல்லி அவ்வளவு தூரம் தீர்க்கமாக அந்த பாவசங்கீதனை செய்கிறார். 3 நாட்கள் தயாரிப்பு செய்து ஒரு குருவிடம் சென்று தன்னுடைய பாவத்தை முழுமையாக அறிக்கையிட்டு ஒரு புது மனிதனாக அங்கே அவர் இருக்கிறதை பார்க்குறோம். இப்போ சாக்கூடை உடுத்திக்கொண்டு போனால் எப்படி இருக்கும், பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஆனால் பார்க்கிறவர்கள் அவரை எப்படி அழைத்தார்கள் என்று தெரியுமா?
அவர் அதன் பின்பாக மன்ரேசா என்ற இடத்திற்கு செல்கிறார். அங்கே தான் 11 மாதங்கள் தங்கியிருக்கிறார். அந்த தங்கியிருந்த காலங்களில் அங்கு அருகில் இருந்த ஒரு குகைக்கு சென்று அதிக நேரம் ஜெபம் செய்வார். மீண்டுமாக திரும்பி வந்து மருத்துவமனைகளிலும் ஊர்களிலும் தேவையில் இருப்போருக்கு உதவி செய்தார். அப்போ ஜெபம் மட்டுமல்ல, நான் ஜெபிக்கிற மனிதனாக இருக்கிற போது என்னுடைய சகோதர சகோதரின் மீது எனக்கு உண்மையான அன்பு பிறந்து விடுகிறது. நான் என்றைக்கு கடவுளை அன்பு செய்ய ஆரம்பிக்கிறேனோ, நான் என்றைக்கு என் ஆண்டவரை நான் அன்பு செய்ய ஆரம்பிக்கிறேனோ, அவரோடு உறவாட நான் ஆரம்பிக்கிறேனோ, அன்றிலிருந்து என்னோடு உடன் இருப்பவர்கள் மீது நான் கரிசனை காட்டுகிறேன். அது இருந்தால் இது வந்துடும் என்பதற்கு புனித இஞ்ஞாசியார் மிக சிறந்த எடுத்துக்காட்டு. அங்குதான் ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைசஸ் என்று அவருடைய அந்த புத்தகத்தை அவர் எழுதுகிறார். அப்போ தெருக்களில் சாக்கு உடை அணிந்து அவர் செல்கிற போது எல்லாரும் சாக்கு மனிதன் என்று அழைப்பார்கள். ஒரு சிலர் அவரை பார்த்து புது மனிதன் என்று அழைப்பார்கள். அவருடைய முகத்தில் அவர் எவ்வளவுதான் சோர்வாக இருந்தாலும் கூட அவருடைய முகத்தில் ஒரு ஒளி எப்பொழுதுமே நிறைந்திருக்கும் என்றும் அங்கே சொல்லப்படுகிறது. காரணம், அவர் ஆண்டவரோடு கொண்டிருந்த உறவு. அந்த உறவை தன்னோடு வாழ்ந்த சகோதர சகோதரிகளுடைய பணியில் அவர் செலுத்தினார் என்பதை நாம் மிகச் சிறப்பாக பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த இஞ்ஞாசியார் மீண்டுமாக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்கிறார். தொடர்ந்து தன்னுடைய வாழ்வு முழுவதுமாக கடவுளுக்கு அர்ப்பணித்து எல்லாம் அவருடைய அதிமிக மகிமைக்காக என்று சொல்லி தன்னுடைய இளமை பருவம் முழுவதும் என்று சொல்வதை விட 30 வயசிலிருந்து அவர் 65 வயசு இறக்கும் வரைக்கும் தன்னை முழுவதுமாக கடவுளுக்காக அர்ப்பணித்தார். இன்றைக்கு அவர் ஆரம்பித்த இந்த இயேசு சபை, 6 பேரோடு ஆரம்பித்த அந்த இயேசு சபை இன்றைக்கு ஏறக்குறைய ஒரு 22,000 பேர் இருப்பாங்களா? அதற்கும் மேற்பட்ட உலகமெங்கும் எங்கு சென்றாலும் இவருடைய பணியை பார்க்கலாம். இப்போ கல்வி பணி மட்டுமல்ல, கல்வியோடு கூடிய ஆன்மீகத்தையும் மிக சிறப்பாக வளர்த்தெடுக்கிற இந்த சபை இஞ்ஞாசியார் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை. இந்த நாளிலே இந்த இஞ்ஞாசியாரை பின்பற்றி நாமும் ஒரு சில பண்புகள், ஒப்புரவை அவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய விருப்பம் என்னுடைய வாழ்வில் நிறைவேறட்டும். அவர் எனக்கு என்ன பார்த்துக்குவார், வழி நடத்துவார். அவர் சொல்லிக் கொடுக்கிறது இதுதான்: நீ கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முயற்சி செய், கடவுள் உன்னை பார்த்துக்கொள்வார். எதற்கும் கலங்காதே, அவருடைய கரங்களில் நீ இருக்கிறாய். ஆகவே இந்த இஞ்ஞாசியாரிடமிருந்து இந்த சில பண்புகளை கற்றுக்கொள்வோம். நம்முடைய வாழ்விற்கு வழிகாட்டியாக இருக்கிறார். தொடர்ந்து இவருடைய ஆன்மீகத்தில் நாமும் வளர, இறை அன்பில் வளர்ந்து பிறர் அன்பிலும் இவரை போல வளர நாம் தொடர்ந்து ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்போம். இந்த நாட்களிலே தொடர்ந்து இவரை பற்றி நீங்கள் சிந்திக்க, ஒப்புர வருட்சாரணத்தை பெற்றுக்கொள்ள, கடவுளோடு கொண்டுள்ள உறவை நீங்கள் புதுப்பித்துக்கொள்ள உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். நன்றி. நீங்கள் தேநீர் இடைவேளைக்கு செல்லலாம். ஏதாவது கேள்விகள் அவர் வாழ்க்கையில் அல்லது நான் சொன்னதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். இதாக இருக்கா? ஓகே, நன்றி. மீண்டுமாக பொருளும் தேடுகிறோம், பட்டம் பதவியை நாடுகிறோம். பொன்னும் பொருளும் தேடுகிறோம், பட்டம் பதவியை நாடுகிறோம்.